வீட்டில் பணம் தங்கவே மாட்டேங்குது. தங்காமல் போவதற்கு காரணம் என்ன? நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்கீங்க. நல்ல ஒரு பிஸ்னஸ் இருக்குது, நல்ல பணம் வருது, ஆனால் தங்க மாட்டேங்குது. எங்களுடைய பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஃப்ளரிஷ் ஆனிச்சு, ஆனால் அதுக்கு அப்படியே நின்று போயிடுச்சு. வீட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா எவ்வளோ தங்கம் வச்சாலும் பார்த்திங்கன்னா அடகுக்கு போயிடுது. நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இதுக்கான சொல்யூஷன், தங்கத்தை தங்க வைக்க வேண்டும், பணத்தை பொருளை வைக்க வேண்டும். ஒரே இடத்துல இருந்துடக்கூடாது. பொருள்னா ரொட்டேஷன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா தெய்வம் அங்கே மகாலட்சுமி குடி இருக்க வேண்டும். ஸோ லட்சுமி அம்சம் இருக்க வேண்டும். அப்போது வீட்டில் ஒரு அழகான சுழற்சி இருக்கணும், கண்ணாமண்ணான்னு சுழற்சி இருக்கக்கூடாது. இந்த அழகான சுழற்சிங்கிறது இந்த 2 ராகு கேது ப்ளஸ் பஞ்சபூதம் நவகிரகம் எல்லாம் சேர்ந்து இப்படி வந்து ஒரு இடத்துல இருக்கணும். ஜிக்ஸாக்காக இருந்துச்சுன்னா என்னாகும்? பரப்பரன்னு இருக்கும். நீங்கள் உள்ளே உட்காந்துருந்தீங்கன்னா நம்ம உயிர் வாழ்கிற கூட்டுக்குள்ளே இருக்கிற உயிர் அங்கே சிதைந்து போகும். வெள்ளிக்கிழமை நிலவாசலுக்கு சாம்பிராணி போட்டு அப்படியே வா வா வரலட்சுமியே, வா வா ஐஸ்வர்யலட்சுமியே, கடாட்சமி அப்படின்னு உள்ளே கூட்டிகிட்டு வந்து பூஜை ரூமில் வரைக்கும் அந்த சாம்பிராணி கொண்டு வந்து வைக்கணும். அந்த வழியை ஏற்படுத்தணும். வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட வாடை, கெட்ட பீடை, பிரேத யோசங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓடிடும், தெரிச்சிடும். வீட்டில் பணம் தங்கவே மாட்டேங்குது. தங்காமல் போவதற்கு காரணம் என்ன? நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்கீங்க. நல்ல ஒரு பிஸ்னஸ் இருக்குது, நல்ல பணம் வருது, ஆனால் தங்க மாட்டேங்குது. எங்களுடைய பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஃப்ளரிஷ் ஆனிச்சு, ஆனால் அதுக்கு அப்படியே நின்று போயிடுச்சு. வீட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா எவ்வளோ தங்கம் வச்சாலும் பார்த்திங்கன்னா அடகுக்கு போயிடுது. நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் பீப்புள்ஸ் இதை கேட்குறாங்க. காரணம் வீட்டில் உள்ள பீடை, அதாவது சிறுநாக அப்படின்னு சொல்லுவாங்க, சிறுநாகப்பீடை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிறுநாகப்பீடைனா நாகத்துக்கு ஈக்குவலான ஒரு விஷம் இருக்கும். இந்த விஷம் தான் ஈக்குவலான கந்திருஷ்டி. இந்த கந்திருஷ்டி பீடை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பல கெட்ட வாடை அடிக்கக்கூடிய பீடை. அப்படின்னா வீட்டில் தெய்வங்கள் இருக்கும் பொழுது அவங்களுக்கு இந்த மாதிரியான வாசங்கள்னால் அந்த மாதிரியான நாற்றங்கள் பிடிக்காது. அப்போ தெய்வம் வீட்டில் தங்குறதே கிடையாது. லட்சுமி கடாட்சம் அப்படி எப்படி இருக்கும்? அதனால தான் வீட்டில் எப்பொழுதும் நறுமணம் வீசிக்கிட்டே இருக்கணும். அதுதான் சாம்பிராணி, ஊதுபத்தி இந்த மாதிரி காமிச்சிட்டே இருந்தாங்க அந்த காலத்தில். இன்றைக்கெலாம் அது ரொம்ப ரொம்ப குறைவு. முக்கியமான ஃபங்க்ஷன் அப்போ தான் நம்ம வந்து ஊதுபத்தியே காட்டுறோம், சாம்பிராணி போகிறோம். சிலர் வீட்டில், நான் எல்லார் வீட்லேயும் சொல்ல வரல. இந்த மாதிரி பீடைகள் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு, பீடை பிடிக்கிற வீடுனா ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கனாக்கா ஒட்டடையெல்லாம் இருக்கும். இந்த ஒட்டடையே க்ளீன் பண்ணல அப்படின்னு நேரம் இல்லாத ஒரு சூழ்நிலை. ஒட்டடையை பிடிக்க ஆரம்பிச்சிச்சுனாலே நமக்கு பீடையும் பிடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம். ஸோ அதனால் வீட்டில் ஒட்டடை இருக்கவே கூடாது. அதை மட்டும் பார்த்து அப்பப்போ சின்னதாக ஃபார்ம் எடுத்துடணும். அப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பிராணி. இந்த சாம்பிராணிங்கிறது மிகப்பெரிய ஒரு அதாவது இந்த மாதிரி பீடை ஓட்டுறதுக்கான, அதை நவுத்துறதுக்கான ஒரு பெரிய காரணி பால் சாம்பிராணி. இன்றைக்கி கெமிக்கல் நிறைய பவுடர்ஸ் போடுறாங்க புகைக்காக. அதெல்லாம் வந்து நம்ம தீங்கு இருந்தாலும் நம்ம பால் சாம்பிராணியை வாங்கிட்டு வந்து வீட்டில் வெள்ளிக்கிழமை நம்ம கண்டிப்பாக ஏற்றணும். இந்த மாதிரியான பீடைகள் விலகும். என்ன காரணங்கள் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நான் சொன்னேன் அந்த முடி வந்து சேவி நடுவில் வீட்டிலே போடுறது, உடைந்த பொருட்களை வீட்டில் வச்சுக்கிறது, நீண்ட நாள் துவைக்காத துணியை பீரோவில் அடைச்சி வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய காரணங்கள். அதாவது அன்வான்ட் நம்ம முன்னோர்கள் எல்லாம் பார்த்து செஞ்சாங்க. பார்த்திங்கனாக்கா சரியான நேரத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம கடன் கொடுக்கறது, நேரம் பார்க்காம சில இடத்துல போய் மாட்டிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் பார்த்திங்கன்னா எங்கேயாவது போயிட்டு அவங்களோட பீடை இருக்கிற நேரத்தில் அதையும் போய் ஒட்டிட்டு வந்து உட்காந்துருக்கோம். மேக்னெட் மேலே தான். ஸோ இதெல்லாம் ரொம்ப க்யூரியாசிட்டியாக நம்ம பார்த்து போனோம்னா வாழ்க்கை நடத்த முடியாது. ஆனால் ஓரளவு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை வந்து நம்ம பக்குவப்படுத்திட்டாலே போதும். பூஜை அறையை நம்ம சுத்தமாக வச்சுருந்தாலே போதுமான விஷயந்தான். வாழும் வீட்டையும் உயிர் வாழும் கூட்டையும் எப்பொழுதுமே சுத்தமாக வச்சுருக்கணும். இதுதான் நான் அடிக்கடி சொல்கிற விஷயம். நம்ம வாழ்கிற வீட்டுக்கும் உயிர் வாழ்கிற கூட்டுக்கும், நம்ம தேகம் தான் அந்த உயிர் வாழ்கிற கூட்டுக்கும் இணையான சக்தி உண்டு. அதான் வந்து எலக்ட்ரோ ஃபீல்டுக்கு வந்து ஒரு பேசிக் ஃப்ரீக்வன்சி. நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நிம்மதியாக நம்ம வீட்டில் இருப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே பீடை இருக்கக்கூடாது, கெட்ட வாடை இருக்கக்கூடாது. ரெண்டுமே இருந்துச்சுன்னா எப்படி ஐஸ்வர்யம் தங்கும்? அப்போ எப்படி பணம் தங்கும்? பணம் என்பது இன்றைக்கி ஒரு பேப்பர் தான். ஆனால் அந்த பேப்பரு வந்து அதுதான் நம்ம வாழ்க்கை இருக்குது. அந்த காலத்தில் பண்டமாற்று முறை. அப்போ பார்த்திங்கன்னா அதோட அந்த பொருள் வீட்டில் தங்கணும். பொருள் தான் பண்டமாற்று முறையே. எது மனிதனுக்கு உயிரோட்டத்தை கொடுக்குதோ, அவனோட பொருளாதாரத்தை மேற்றும் பொழுதோ அது ஒரு பொருளாக இருக்கும்போது அது தங்கணும். அதனால தான் தங்கமே தங்கும் சொல்லுவாங்க. தங்கத்தை தங்க வைக்க வேண்டும், பணத்தை பொருளை வைக்க வேண்டும். ஒரே இடத்துல இருந்துடக்கூடாது. பொருள்னா ரொட்டேஷன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா தெய்வம் அங்கே மகாலட்சுமி குடி இருக்க வேண்டும். ஸோ லட்சுமி அம்சம் இருக்க வேண்டும். அப்போது வீட்டில் ஒரு அழகான சுழற்சி இருக்கணும், கண்ணாமண்ணான்னு சுழற்சி இருக்கக்கூடாது. இந்த அழகான சுழற்சிங்கிறது இந்த 2 ராகு கேது ப்ளஸ் பஞ்சபூதம் நவகிரகம் எல்லாம் சேர்ந்து இப்படி வந்து ஒரு இடத்துல இருக்கணும். ஜிக்ஸாக்காக இருந்துச்சுன்னா என்னாகும்? பரப்பரன்னு இருக்கும். நீங்கள் உள்ளே உட்காந்துருந்தீங்கன்னா நம்ம உயிர் வாழ்கிற கூட்டுக்குள்ளே இருக்கிற உயிர் அங்கே சிதைந்து போகும், பேதலித்து போகும். ஒரு கான்சன்ட்ரேட் முடிவு எடுக்க முடியாது. அப்போ தப்பான முடிவு தான் எடுப்போம். பிஸ்னஸில் தப்பான வார்த்தைகளை வீட்டில் உபயோகம் பண்ணுவோம், கெட்ட வார்த்தைகளை உபயோகம் பண்ணுவோம். சும்மா கெட்ட சிந்தனைகள் வரும். அதனால் கெட்ட என்ற வார்த்தை உள்ளே வந்துச்சுனாக்கா உள்ளே கொட்ட வேண்டிய பணம் கொட்டாது, தேல் மாதிரி விஷம் மாதிரி கொட்டும். அதனால தான் இந்த விஷயத்த சொல்கிறாங்க.
ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியமானது வெள்ளிக்கிழமை சாம்பிராணி போடுங்க. அதையோட அந்த சாம்பிராணியோட நம்ம என்ன சொல்லணும், மருதாணி விதை பவுடர் சேர்த்துக்கோங்க. சாம்பிராணி பால் சாம்பிராணியோட மருதாணி விதையை நல்லா அரைச்சி உள்ளே போட்டுக்கோங்க. வெண்தாமரை இல்லைன்னா சிவப்பு தாமரை காய வச்சு பவுடர் எடுத்துக்கோங்க. அதுதான் பார்த்திங்கன்னா டிஷாண்டன மாதிரி குளத்தில் டிஷாண்டன பல தாது சத்துக்களை உரியக்கூடிய நேச்சுரல் இயற்கை இறைவன் கொடுத்த வரம். வெள்ளை தாமரை சிவப்பு தாமரை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஷாண்டனா. ஒரு குளத்தில் எத்தனை டிஷாண்டனா இருந்துச்சுன்னா அந்த குள தண்ணீர் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த தண்ணியில் அவ்வளோ பெரிய சக்தி உண்டு. அதனால தான் அந்த தாமரை வெள்ளையாக இருக்கட்டும் சிவப்பாக இருக்கட்டும் நம்ம அதை பறிச்சுட்டு வந்து காய வச்சு, இல்லைன்னா நம்ம பூ மார்க்கெட்டில் கேட்டிங்கன்னா தருவாங்க, எடுத்து காய வச்சு பவுடர் பண்ணிக்கோங்க. பவுடர் பண்ணிக்கிட்டு மருதாணி விதை வெள்ளை தாமரை கொஞ்சம் பச்சை கற்பூரம் சேர்த்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் இந்த சாம்பிராணியோட போடுங்க. பால் சாம்பிராணி வீட்டில் போட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டில் கண்டிப்பாக பணம் தங்கும். தங்கம் அங்கமாக வீட்டில் வந்து உட்காந்துருக்கும். ஸோ அப்போ இரண்டுமே இருந்தாலே போதும், சுபட்சம் ஏற்படும். அதனால தான் வெள்ளிக்கிழமை ஏன் செலக்ட் பண்ணாங்கன்னா, கிரகங்களில் வெள்ளி அள்ளி கொடுக்கும் சக்தி கொண்டது. லக்ஷ்மிக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள். அதனால தான் அன்னைக்கு அந்த வீட்டில் நிலவாசப்படிக்கு காமிச்சு, நிலவாசப்படி ரொம்ப ரொம்ப முக்கியம். நம் தலைவாசலை தமிழ் தலையெழுத்தையே மாற்றக்கூடிய சக்தி. அதனால தான் நிலைவாசலுக்கு அவ்வளோ பெரிய ஒரு சக்தி கொடுத்தாங்க. வெள்ளிக்கிழமை நிலவாசலுக்கு சாம்பிராணி போட்டு அப்படியே வா வா வரலட்சுமியே, வா வா ஐஸ்வர்யலட்சுமியே, கடாட்சமே அப்படின்னு உள்ளே கூட்டிகிட்டு வந்து பூஜை ரூமில் வரைக்கும் அந்த சாம்பிராணி கொண்டு வந்து வைக்கணும். அந்த வழியை ஏற்படுத்தணும். வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட வாடை, கெட்ட பீடை, பிரேத யோசங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓடிடும், தெரிச்சிடும். வெண்தாமரைக்கும் நம்மளுடைய மருதாணி விதைக்கும் நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கிது, பவுடராகவே கிடைக்கிது. எல்லாமே வெண்தாமரை பொடியும் கிடைக்கிது, உங்களுக்கு மருதாணி விதையும் கிடைக்கிது, பவுடராகவும் கிடைக்கிது. ரொம்ப ஈஸி. பால் சாம்பிராணி கிடைக்கிது. ரொம்ப சிம்பிளாக குறைவான விலையில் நம்ம வீடை சுத்தம் பண்ணிக்கக்கூடிய அற்புதமான ஒரு விஷயந்தான் இந்த வீட்டில் பணத்தை தங்க வைப்பதற்கான விஷயம். எத்தனை கோடி வந்தாலும் ஓடிவிடும். இந்த மாதிரி பீடை இருந்தால் நிற்கவே நிற்காது. ஆக ₹1 வந்தாலும் நின்று அது ரொட்டேட் ஆகி பல கோடியாக மாறக்கூடிய சக்தி இங்கே உண்டு. அப்போது வீட்டில் மகாலட்சுமி வாசம் பொங்க வேண்டும், பெருக வேண்டும். ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு. நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.